பழனியில் டிஎஸ்பியின் அதிரடி நடவடிக்கையால் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 15 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டு 5 இருசக்கர வாகனங்கள் மற்றும் விற்பனைக்காக வைத்திருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்வதாக பழனி டிஎஸ்பி தொடர்ந்து எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பழனி காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கல்லூரி மேடு பகுதியில் சந்தேகப்படும்படி நின்ற 7 பேரை மடக்கி விசாரித்ததில் பழனி அடிவாரத்தைச் சேர்ந்த பிரஜித், ராமச்சந்திரன், அஜித்குமார், மணிவேல், ராசாபுரத்தைச் சேர்ந்த அமுத நிலவன், ஆண்டவர் பாலசுத்திரத்தைச் சேர்ந்த வடிவேல் ஆகியோர் கஞ்சா விற்றது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் சிவகரப்பட்டி தண்ணீர் தொட்டி பகுதியில் நின்று கஞ்சா விற்றதாக பெத்தநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து, பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த பெரியசாமி, அடிவாரத்தைச் சேர்ந்த ராஜா, கார்த்திகேயன், சரவணன், ராமச்சந்திரன், மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 150 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளுக்காக பழனியிலிருந்து நாகராஜ்.